Hi all, this is Shahitha from Unacademy. So, இன்னைக்கு தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பார்க்க போற ரெண்டு டாபிக் என்னன்னா டால்ஃபின் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் அண்ட் நம்ம சலை ஆப். இது ரீசெண்டாக தமிழ்நாடு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ், அதாவது இந்த ப்ராஜெக்ட் டால்ஃபின்ங்கிறது என்ன, அதோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்க்கும்போது இட் ஸ்ட்ரென்தன் த பேட்ரோலிங் அண்ட் சர்வைலன்ஸ். ஓகேவா? ஸோ டால்ஃபினோட பாப்புலேஷனை கண்காணிக்கிறது, அந்த சர்வைலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அதே பார்த்தீங்கன்னா ஹேபிடேட், அதோட வாழ்விடங்களை மேம்படுத்துகிறாங்க, அதனால அதோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா இட் ரிமூவ் கோஸ்ட் நெட்ஸ் இந்த சென்ஸ் வந்து, ஸோ இந்த மீன் பிடிக்க போடுற வலைகள் வந்து அருந்து கடலுக்கு அடியிலே இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த டால்ஃபின்ஸ் மாட்டிக்கும். ஸோ இதனால வந்து அது அழியிற அபாயம் வந்து அதிகம். ஸோ அதை ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி வந்து என்கரேஜிங் த இன்வால்மெண்ட் ஆஃப் லோக்கல்ஸ். ஸோ ஃபிஷர் கம்யூனிட்டி கிட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அவங்களையும் இதில் இன்வால்வ் பண்ணுறாங்க வித் இன்சென்டிவ்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற இயர் பார்த்தீங்கன்னா 2023-24. இந்த இதில் இந்த இயரில் பார்த்தீங்கன்னா இதோட அலோகேஷன் பார்த்தீங்கன்னா 8,13,00,000 அலோகேட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ to improve the dolphins population, okay, to increase the dolphin population, to conserve the dolphin. Okay va? So dolphin பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டால்ஃபின் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்தியன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972ல, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல வருது. அடுத்தது IUCN இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர்ல பார்த்தீங்கன்னா இது என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ் கீழே வருது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டால்ஃபின் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 2020 அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2020 அரேஞ்ச் பண்ணி 2021 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கொண்டு வந்த பிறகு ஸோ நேஷ்னல் டால்ஃபின் டேன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ என்னைக்குன்னா October 5. ஓகே, October 5 நேஷனல் டால்ஃபின் டே. டால்ஃபினை பற்றி சொல்லணும்னா அது நம்மளோட நேஷனல் அக்வாட்டிக் அனிமல். ஸோ அடுத்தது டால்ஃபினை பற்றி சொல்லணும்னா இட் இஸ் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஸ்பீஷியஸ் சொல்லலாம். ஸோ இப்போ வாங்க நம்மளோட இது பார்க்கலாம். டால்ஃபின் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் இன் தமிழ்நாடு எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார். ஓகேவா? த மேஜர் ஹேபிடேட் ஆஃப் த டால்ஃபின் ஆர் ஃபவுண்ட் இன் த மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 4 டைப்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம கல்ஃப் ஆஃப் மன்னார்ல டால்ஃபினோட ஸ்பீஷஸ் வந்து மோர் தென் 4 டைப்ஸ் இருக்கு. இதை கன்சர்வ் பண்ணதுக்காக கொண்டு வந்தது தான் இது. ஸோ இது எந்த ப்ரோக்ராம் கீழே வருது அப்படின்னு பார்க்கும்போது இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் ஹேபிடேட் ப்ரோக்ராம் கீழே வருது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். ஸோ அசிஸ்டன்ட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷனல் பார்க் அண்ட் சாங்சுரிஸ் டூரிங் த 11th பிளான் பீரியட்ல கொண்டு வந்தது. இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 60% ஆஃப் த அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பியர் பண்ணுவாங்க. ஸோ மீதி அமௌண்ட்டை தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பியர் பண்ணும். ஸோ இது வந்து எதுக்காக கொண்டு வந்ததுன்னா டு சப்போர்ட் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இன் த சென்ஸ் நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ், இதெல்லாம் ப்ரொடெக்டட் ஏரியாஸ்ல வரும். அந்த இடத்த வந்து சப்போர்ட் பண்றதுக்கும், ஸோ மீன் டைம் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் இருக்கு இல்லையா, அது வந்து அவுட் சைட் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அதுக்குமே வந்து இது ப்ரொடெக்ஷன் தருது இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் கீழே கொண்டு வந்தது தான் ப்ராஜெக்ட் டால்ஃபின். ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னாரை பற்றி பார்த்தோம். கல்ஃப் ஆஃப் மன்னாரில் இது இருக்குன்னு பார்த்தோம். ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னாரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்க்கும்போது இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் மரைன் பயோஸ்பியர் ரிசர்வ் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் சவுத். ஓகேவா? ஸோ இட் ஹாஸ் பீன் ரெகக்னைஸ்டு பை த மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் ஆஃப் யுனெஸ்கோ ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி டால்ஃபின் தவிர வேற என்ன அங்கே ஸ்பீஷஸ் இருக்குன்னா லைக் டுகாங்க கடல் பசு, ஸோ வேல் ஷார்க்கு, சீ ஹார்சஸ், பேலன்க்ளோசஸ் அப்படின்னு நிறைய ஸ்பீஷஸ்லாம் வந்து அங்கே இருக்கு. ப்ராஜெக்ட் டால்ஃபின் பார்க்கலாம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு டால்ஃபின். இது மெயினாக பார்த்தீங்கன்னா இது எது கொண்டு வந்திருப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேஞ்செட்டிக் டால்ஃபின்ஸை ப்ரொடெக்ட் பண்ண கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ கேஞ்செட்டிக் அஸ் வெல் அஸ் மரைன். ஸோ மெயினாக கேஞ்செட்டிக் டால்ஃபின்ஸ் அழிகிற தருவாயில் இருக்கிறதுனால அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி. ஸோ என்ன நான் முதலே நம்ம பார்த்ததோட அப்ஜெக்டிவ் பை இன்வால்விங் லோக்கல் ஃபிஷர் கம்யூனிட்டின்னு பார்த்தோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்கேஜிங் த ஃபிஷர்மேன் அண்ட் அதர் ஓஷன் டிபெண்டன்ட் பாப்புலேஷன் இன்வால்வ் பண்ணி அவங்கள்ட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்ணி, அவங்க இன்வால்மெண்ட் இல்லாமல் நடக்காது இல்லையா, ஸோ அவங்கள இன்வால்வ் பண்ணி வந்து தே கன்சர்வ் த டால்ஃபின்ஸ். ப்ராஜெக்ட் டால்ஃபின் நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன அதே பாயிண்ட்ஸ் தான் 2021 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது அனௌன்ஸ் பண்ணது 15th August 2020 டூரிங் த 74th இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எந்த கீழே மாடல் பண்ணியிருப்பாங்கன்னா ப்ராஜெக்ட் டைகர். ஸோ ப்ராஜெக்ட் டைகருங்கிறது உங்களுக்கு தெரியும்.
ஸோ ப்ராஜெக்ட் டைகர் கொண்டு வந்த பிறகு தான் டைகரோட பாப்புலேஷனே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இதுவுமே வந்து ப்ராஜெக்ட் டைகர் கீழே வந்து மாடல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்ட் ஐ மீன் டால்ஃபின் கன்சர்வேஷன் ப்ராஜெக்டோட மெயின் தீம் அண்ட் அப்ஜெக்டிவ் எய்ம்ஸ் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ அதோட எங்க இருக்குன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார்ல இருக்குன்னு பார்த்தோம். ப்ராஜெக்ட் டால்ஃபின்னா என்ன பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது நம்ம சாலை ஆப். ஸோ நம்ம சாலை ஆப் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்மளோட அதாவது ஒரு சிட்டிசன்ஷிப்போட இன்வால்மெண்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னா திஸ் இன்னோவேட்டிவ் மொபைல் அப்ளிகேஷன் எம்பவர் சிட்டிசன்ஸ் டு ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் ஐடென்டிஃபைங் ரிப்போர்ட்டிங் ரோட் ஹேசர்ட்ஸ். ஓகேவா? ரோட்ல பள்ளம் மேடுலாம் இருக்கு, அதனால எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ்லாம் நம்ம நடக்குது. ஸோ அது எவ்வளோ வந்து நம்மளுக்குமே கஷ்டமா இருக்கு டிராவலிங்லலாம். ஸோ அது வந்து நம்மளோட இன்வால்மெண்ட் இல்லாம ரெக்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால இதுல நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் பார்ட் ஹோல்ஸ் வித் எய்ம் ஆஃப் ஸ்விஃப்ட் ரெசல்யூஷன். அதுக்கான ரெசல்யூஷன் கொண்டு வரதுக்கு நம்மளோட இன்வால்மெண்ட்டை கொண்டு வந்திருக்குது தான் இந்த நம்ம சாலை ஆப். இந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற எங்கேயாவது நம்ம நியர்பை நம்ம வீட்டு பக்கத்துலயோ இல்லை நம்ம டிராவல் பண்ற இடத்துலயோ பள்ளமேடு இல்லை பார்க்குறோன்னா அதை வந்து போட்டோ எடுத்து இல்லை அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணும்போது அதுக்கு அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்க்கு அது அனுப்பி வைக்கப்படும். அனுப்பி வச்ச பிறகு அவங்க அதை பார்த்து இம்மிடியட்டா அதுக்கு அந்த ஹோலை வந்து அடைக்கணும். ஸோ அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும். கொடுத்து அகைன் வந்து அது சொல்யூஷன் முடிஞ்ச அது ப்ராப்ளம் சால்வ் பண்ண எதோ ஃபோட்டோஸோ அவங்களுமே அப்லோட் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ்னு அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்ம சாலை ஆப். ஓகேவா? ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்க்கும்போது இட் இஸ் டிசைன்டு டு என்கேஜ் த பப்ளிக் ஓகே இன் த ப்ராசஸ் ஆஃப் ரோட் அப்கீப். ஸோ ரோட் மெயின்டெனன்ஸில் நம்மள வந்து பப்ளிக்கை வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க. ஸோ பை என்கரேஜிங் சிட்டிசன்ஸ் டு கான்ட்ரிபியூட் டு த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரோட் இஷ்யூஸ். ஸோ த கவர்மெண்ட் எய்ம் டு அச்சீவ் ஆக்சிடென்ட் ஃப்ரீ பாட்ஹோல் ஃப்ரீ ரோடு. ஓகேவா? பள்ளமேடு இல்லாத ரோடு, ஆக்சிடென்ட் ஆகாத ரோடை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மெயின் எய்ம் வித் த ஹெல்ப் ஆஃப் சிட்டிசன்ஸ். ஸோ இது ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் கேன் ஈஸிலி அப்லோட் ஃபோட்டோஸ் ஆஃப் ஃபோட்டோஸ். இந்த பள்ளமேடு இருக்கிற ரோட்ஸோட ஃபோட்டோஸ் எடுத்து அலாங் வித் அந்த இடத்துக்கான அந்த லொக்கேஷனை டேக் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்மிஷன் வந்து கன்சென்ட் ரிலவெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு மூவ் ஆகும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க இம்மிடியட்டாக அங்கே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அந்த இடத்த வந்து ஐ மீன் அந்த பள்ளமேடாக இருக்கிற அந்த இடத்த வந்து ரிப்பேர் பண்ணி அகைன் தே டேக் த ஃபோட்டோஸ் அண்ட் அப்லோட் பண்ணுவாங்க. ஓகேவா? The pledge is to repair identified potholes within a predetermined time frame. இந்த டைம்குள்ள அதுக்கான சொல்யூஷனை அவங்க கொடுத்தே ஆகணும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவேஸ் வில் பி ரிப்பேர்டு. ஸ்டேட் ஹைவேஸ்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா 72 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் த ரோட் இஸ் ரிப்பேர்ட் த பிக்சர்ஸ் வில் ஆல்சோ பி அப்லோடட் இன் திஸ் ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பிக்சர்ஸும் வந்து அவங்க அப்லோட் பண்ணணும். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இட் பர்மிட்ஸ் யூசர்ஸ் டு ரிப்போர்ட் அடிஷ்னல் ரோட் ரிலேட்டட் இஷ்யூஸ் such as fallen trees, flooding during raining. ஸோ மழையெல்லாம் வரும்போது இந்த செடி மரங்கள்லாம் கீழே விழுது இல்லையா? ஸோ அதையுமே வந்து அவங்க அட்ரஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ரெசல்யூஷன் இமிடியேட்டாக கிடைக்கலாம். ஸோ நம்மளுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது யாருக்கு வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும், யார் கால் பண்ணணும், நம்மளோட ஈவன் நம்ம பிளேஸோட கன்சர்ன் அந்த அஃபிஷியல்ஸோட நம்பர்ஸே நம்மளுக்கு இருக்காது. ஆனால் இந்த நம்ம சாலையோட ஆப்போட அட்வான்டேஜ் என்னன்னா யார் வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி நம்ம பக்கத்தில் ஏதாவது நடக்குதுன்னா அந்த ப்ராப்ளமை வந்து அதில் அப்லோட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸு ஈஸியாக கிடைக்கும். முக்கியமாக ரெய்னி சீசன் அப்போ இது வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திஸ் ப்ராடர் அப்ரோச் அண்டர் ஸ்கோர்ஸ் த கவர்மெண்ட்ஸ் கமிட்மெண்ட். ஸோ இது ஏன் சிட்டிசனுக்கு மட்டும் ஹெல்ப் இல்லை, கவர்மெண்ட்டோட கமிட்மெண்ட் ஃபார் ரோட் சேஃப்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டெனன்ஸ்க்கும் இது ஹெல்ப் ஆகுது. ஸோ நம்மளோட இன்வால்மெண்ட்டோட அவங்களுமே வந்து அவங்களோட கமிட்மெண்ட் அச்சீவ் அதாவது கவர்மெண்ட் வந்து அவங்களோட கமிட்மெண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்குமே யூஸ் ஆகுது. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம 2 டாபிக் பார்த்தோம் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் டே இஸ் டிசைன்ட் ஆஸ் த நேஷனல் டால்ஃபின் டே. ஓகேவா? எந்த நாள் வந்து நேஷனல் டால்ஃபின் டேன்னு நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த டேவை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆப்ஷன்ஸை பார்த்து. ஸோ நாளைக்கு வேற ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்கோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.